ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல டேஸ்டான ரொம்ப ஆரோக்கியமான பொட்டுக்கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த உருண்டையை வெல்லம் வச்சு செய்ய போகிறேன். வெல்லம், நெய், பொட்டுக்கடலை இது 3 வச்சு நான் செய்ய போகிறேன். ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை உருண்டை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. நவத்து போனதுக்கு இது யூஸ் பண்ணிடாதீங்க, உருண்டை நல்லா வராது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1 கப் 250 கிராம். இப்போ இதை இந்த கடாயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக சூடாகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லா அரைப்படும். அதுக்காக இப்போ இதோடவே ஒரு 4 ஏலக்காவை உள்ளே சேர்த்துடலாம். இதையும் சேர்த்தே நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இது லைட்டாக வறுபடட்டும். இப்போ இது வறுபட்டுருச்சு பாருங்கள். நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்குறேன். முந்திரி நட்ஸ் எல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நெய் லைட்டாக மெல்ட் ஆனதும் இதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியில் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணி, அதாவது மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நம்ம உருண்டை பிடிக்கல நமக்கு தேவைப்படும். அதுக்காக தான் கூட குறைய தேவைப்படும். கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் இதை உருக்கிடக்கூடாது. லைட்டாக அது உருகுனதும் எடுத்துடணும். அப்போ தான் வாசம் போகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போது அந்த பொட்டுக்கடலையை பிளேட் நான் மாற்றலாம் இல்லைங்களா, அதை இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நான் சேர்க்க போகிறேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நான் வெல்லம் சேர்த்து செய்ய போகிறேன். வெல்லம் 250 கிராமுக்கு 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் வெல்லம். ஆல்ரெடி வெல்லத்தை இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். நல்லா தூசி கல் மண் இல்லாத வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை குறகுறப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஒரு சளிச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா நைஸாக தான் கிடச்சிருக்கு. ஸோ நான் அப்படியே நெய் ஊற்றி பிசைய போகிறேன். இப்போது இதை கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்துக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த நட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஓரமாக கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஓரமாக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் லைட்டாக சூடு பண்ணியிருக்கறனால சூடாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அழுத்தி பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு உருண்டை. கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிங்க. இதே போல் நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சிக்க போகிறோம். தனியாக நெய் ஊற்றி நம்ம பிடிக்கிறதுனால ரொம்ப ருசியாக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு நீங்கள் அளவாக சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனாலும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதுவே நீங்கள் பாவு காய்ச்சி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா பதமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாகிடும். அதனால தான் நம்ம நெய் ஊற்றியே பிசைகிறோம். இது ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் நமக்கு தேவைப்படும். இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த சம்மர் டைமில் செஞ்சு கொடுக்கலாம். அவங்களாம் வீட்டில் இருக்கும்போது தான் நம்ம ஒரு ஹெல்தி ஃபுட்டாக கொடுக்க முடியும். ஸ்கூல் போயிட்டால் நம்ம சரியாக அவங்கள கவனிச்சிக்க முடியாது. அதனால சம்மர் டைமில் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க.
அவ்வளோதாங்க, எல்லா உருண்டையும் இப்போ பிடிச்சிட்டேன். சூப்பராக வாசனையாக இருக்குது. ரொம்ப சத்தான உருண்டை பாருங்கள். எல்லாமே பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. நம்ம இந்த உருண்டையில் சேர்த்துருக்கிற பொட்டுக்கல்ல வெள்ளை எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் கிட்ஸுக்கும் இதை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து வரலாம். இல்லை ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஒன்று சாப்பிட்டாங்கனாவே. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்தியான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.